இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 31வது வசனம், 32, 33, 34, 35, 36 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அன்றைய மனுஷகுமாரன் தன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வலது பக்கத்தில் பார்த்து ஆண்டவர் சொல்றாராம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானதுக்கு முதற்கொண்டே அந்த இடம் ஆயத்தமாகி இருக்கிறது அப்படி சொல்லப்படுகிறது. அவர் வரும்பொழுது, ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்றாங்க. வரும்பொழுது ஒரு மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை பிரிப்பது போல மக்களை பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்றது போல அவங்க புரிந்து கொள்ளணும். ஐயா, ஒரு நாள் வரும், பாவமான மனிதன் பரிசுத்தமான மனிதனை ஆண்டவர் பிரித்தெடுப்பார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு வெள்ளாடுகளை வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளை பிரிக்கிறது போல ஒரு மெய்ப்பன் எப்படி பிரிப்பானோ பிரித்து வைத்து விட்டு வலது பக்கம் இருக்கிறவர்களை பூரா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக உலகம் உண்டானது நாட்கள் முதல் உருவாக்கப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவரே, பாருங்க, அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக உமக்கு முன்பாக போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமுள்ளவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு இடத்தில் வந்தோம் என்பார்கள். ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்றார். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில நீங்க போங்க அப்படின்ட்டு. எந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே உதவி செய்யல. ஒரு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? ஒரு இடத்துலலாம் என்னதான் பார்த்தா ஒரு மனுஷன்ட்டெல்லாம் நான் செய்த காசே வாங்க முடியாது. உதவுகிற மனப்பான்மை இருக்கணும்னு சொல்ற ஆண்டவர். இதில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள், நான் பசியா இருந்தேன் ஒன்று, போது யாருக்காவது பசியுள்ளவர்களுக்கு எப்பாவது நாம பசியை போக்கிறவர்களாய் காணப்பட்டோமா? ஐயா, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுற ஒரு மனிதனுக்கு என்னைக்காவது தண்ணி கொடுத்துருக்கிறோமா? விலையில்லாத தண்ணி. ஒருவேளை தாகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கிறோமா? அந்நியனாய் இருந்தேன்,
ஒரு சில இடங்களில் பாருங்களேன், அந்நியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நியர்கள்னா வேறு இடத்துல, வேறு நாட்டில் இருந்து, வேறு ஊரில் இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே இந்த நாட்டில் தெரியாது, ஊரில் தெரியாது. நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்குவதற்கு கற்றுக்கொள்ளணும். வேறு இடத்துல இருந்து ஒருத்தர் புதுசாக வந்தான். அது நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு அருமையான ஒரு காரியம். வீட்டுக்கு வந்தவங்களை என்ன செய்வாங்க, விசாரித்து வாங்க, தண்ணி குடிங்க. தண்ணி தான் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களை என்ன செய்வாங்க, தெரியாத ஆளுங்க தான் தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு செம்பில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், நல்லா தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன செய்யுங்க, ஒரு காஃபினாலும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக பேர் வாசல்ல கூட உள்ள ஏத்தாத ஆட்கள் இருக்கிறார். யாரையுமே உள்ள வீட்டுக்குள்ளே விட மாட்டான். ஒரு பக்கம் பயம், கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தோமா, தாகம் இல்லாதவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்கிறோமா? ரொம்ப ஆண்டவர் எளிமையான காரியத்தை தான் அதுல சொல்றாரு பாருங்களேன். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்களா? வஸ்திரமில்லாது இருந்தேன், குளிருக்கு யாருக்காவது பொறுத்து கொள்வதற்கு சால்வை ஏதாவது கொடுத்துருக்குறோமா? ரோட்டு ஓரத்தில் அநேக பேர் குளிரில் இருக்கிறத பார்த்தோம்னா மனசு கஷ்டமாயிடும். நம்ம வீட்டில் ரொம்ப சுகபோகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். வீடு இல்லை, குடும்பம் இல்லை, எங்கேயாவது தெருவோரத்தில் மழை நேரத்தில் படுத்திருப்பாங்க பாருங்களேன். அவங்கள நினச்சி பாருங்களேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம நல்ல அனலோடு உட்காந்துருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் உதவணும். அதாவது ஆண்டவர் சொல்ல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா? வியாதியாக இருந்தேன், அநேக வியாதியஸ்தர்கள், அவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அங்கதான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அங்கதான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்களே ஜிஹெச்ல. ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு ஊழியம். நேரங்களில் ஜெபம் பண்ண போனாவே என்ன செய்ய மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. போய் விசாரிக்க யாருமே இல்லாதபடி இருப்பாங்க, தனிமையாக வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்படி என்ன செய்வாங்க, அழுகுவாங்க. என் பிள்ளை இருக்காயா, பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னா, ஜிஹெச்சுக்குள்ளே போனோம்னா அவங்கள விசாரிப்பதற்கு யாராவது இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏங்கி தவிப்பவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களை போய் பார்த்து ஒரு வார்த்தை, ஒரு நன்மையா ஏதாவது சொல்ல, போய் பார்த்துட்டு மட்டும் வா, உங்களுக்கான நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்களேன். செய்ய வேண்டியது இல்லை, அப்படி செஞ்சு கேட்டீங்கன்னா அவங்க இருதயத்துக்கு யாரோ என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்களா என்பார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ பேரு காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்களா? அநேக ஊழியங்கள் நடக்கிறது, இந்த சிறைச்சாலை ஊழியங்களாக அங்கே போய் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க இப்ப. ஆனா இந்த காரியத்தெல்லாம் நாம செய்யறோமா? ஏதாவது நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோமா? 5 காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை யாருக்காவது செய்திருக்கிறோமா? ஒருத்தருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையே. ஒருவேளை உங்கள்ட்ட ஆண்டவர் பேசினான்னு சொன்னா இந்த காரியத்துல ஒரு கலசம் தண்ணீர் கூட கொடுப்பதற்கு நமக்கு திராணியற்றவர்களா இருக்கிறோமா? நல்ல ட்ரெஸ் இருக்கும், அதை என்ன செஞ்சிருவோம், தூக்கி போட்டுருவோம். அதை யாருக்காவது கொடுத்தோம்னா புரோஜனமாகவே. ட்ரெஸ்ஸே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கு, அழுக்கு சடையவே போட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுத்தா அது புரோஜனப்படும் என்று சொல்லி அதை எடுத்து நல்லா அது நீட்டாக கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறதா? அதையும் போட்டு எரித்து விடுகிற சூழ்நிலை இருக்கிறோமா, இல்லை குப்பையில தூக்கி போடுக்கிற சூழ்நிலை இருக்கிறோமா? இப்போ நீதிமான்கள் பார்த்தவற்றுக்கு எப்போ ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றாங்க. இந்த பூமியில் இந்த எளியவர்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு தான் செய்ய அப்படின்றத இந்த பூமியில் நீங்கள் எளியவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான இருக்க ஒரு மனிதன், அவனால் வாங்க முடியாத இருக்கிற, அவனால் யாருமே நேசிக்க முடியாத இருக்கிறவனை நீ போய் சென்னா அது எனக்கு நீ செஞ்சத அப்படின்ற. பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்து அது எனக்கே நீங்கள் செய்தீங்க அப்படின்றார். ஒரு கடவுளுக்கு நீங்கள் செய்தது போல
இடது பக்கத்தில் இருக்கிறத பார்த்தவர்களே நீ சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்றார். எந்த ஒரு காரியமும் செய்யாதபடி இருக்கிற ஜனங்களை பார்த்து சபிக்கப்பட்ட நீங்க போங்க, பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் அப்போ பூமி உண்டான போதே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த நரகத்துக்குள்ள நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஜாக்கிரதை உள்ள இருக்கும் பாருங்களேன். வேலை இந்த காரியத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னா யாருக்காவது உதவணும்னு சொல்லுங்க. உங்க பிறந்த நாள் இருந்துச்சுன்னா யாருக்காவது போய் ரோட்டோரத்துல எல்லாம் இவ்வளவு பேர் பசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க. பசியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுங்களே, எவ்வளவு சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க பாருங்களேன். நம்மளே நல்ல விருந்துகளை உண்ணாதபடிக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஒருவேளை இதை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னா இதை செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட திராணியை கேட்போம், அவர் கொடுப்பார். அப்ப ஆண்டோடைய நாமம் மையப்படுது. யாருக்கு செய்றீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, ஆண்டவருக்கே நீங்க செய்தீங்க அப்படின்னு சொல்றாரு. கண்களை மூடுவோம், ஜெபம். அன்பின் தகப்பனே, பூமியில இருக்க போது ஆண்டவரே நீங்க சொல்லப்பட்ட இந்த நன்மையான காரியங்கள் நாங்கள் யாருக்காவது செய்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திற்கு ஆமென்.